கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான மனநிறைவான நாளாக இருப்பதாக. விசேஷமாக இந்த நாட்களிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை அதிகமாக தியானித்து வருகின்றோம். இதோ இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். பிரியமானவர்களே, இங்கு ஏசாயா 53வது அதிகாரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியினால் முன்னமே எழுதி வைக்கப்பட்டது. பிரியமானவர்களே, சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து வந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்தை எல்லாம், அதன் தண்டனையை தானே ஏற்றுக்கொண்டவராக தன்னையே அவர் பலியாக கொடுத்தார். பிரியமானவர்களே, அவருடைய இரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டு கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கின்றோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று எழுதியிருக்கிறதே. தம்முடைய ஒரே பேரான குமாரனை தேவன் நமக்காக இவ்வளவாய் தந்தருளினார் என்று எழுதியிருக்கின்றது அல்லவா? சிறு பாலகனாக இந்த பூமியிலே அவதரித்த அவரோ நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய மீறுதல்களை எல்லாம் அவர் சுமந்து அதற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டு அவர் நொறுக்கப்படுகின்றார். அவர் நம்முடைய பாடுகள், நம்முடைய துக்கங்கள் இவைகளெல்லாம் அவரே சுமந்து கொண்டார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது இயேசுவை அப்பொழுது பிலாத்துவின் முன்பதாக நிறுத்தி இருக்கிறாங்க. அப்போ பிலாத்து அவரை, நீ இந்த குற்றம்லாம் நீ பண்ணினாயா என்றெல்லாம் குறித்து விசாரித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது நம்ம பார்க்கின்றோம் யோவான் 19வது அதிகாரம் முதல் வசனம். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். இப்போ பிலாத்து ஆண்டவரை வாரினால் அடிப்பித்தான். அப்போ வாரினால் அடிக்கப்படுவதற்கு அவர் ஒப்பு கொடுக்கப்படுகின்றார். போர் சேவகர்கள் அவருடைய முதுகை வாரினால் அடித்த பொழுது அது உழுத நிலம் போல ஆயிற்று என்று எழுதியிருக்கின்றது. அவ்வளவாய் கொஞ்சம் கொஞ்சமாக பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் சகித்து பின்பு அவர் சிலுவையிலே அறையப்படுகின்றார். அப்பொழுது பிலாத்து கேட்கின்றார், உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். பிலாத்துவின் கையில் அதிகாரம் இருக்குது. பிலாத்து இவரை விடுதலை செய்ய வேண்டுமானால் விடுதலை செய்ய வேண்டும். இவரை சிலுவையில் அறைவதற்கு சரி என்று தீர்ப்பு சொன்னால் சிலுவையில் அறைவார்கள். அப்போ இயேசுவிடம் கேட்கின்றான், நான் எனக்கு அதிகாரம் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ இயேசு சொல்லுகின்றார், இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது. பரத்திலிருந்து என் மேல கை போடும்படி, என்னை அடிக்கும்படி, என்னை நொறுக்கும்படி, வாரினால் அடிப்பிக்கும்படி, சிலுவையில் அறையப்படும்படி பரத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி கொடுக்கப்படாட்டி உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது என்று சொல்கின்றார். அப்போ என்ன அர்த்தம்? பிதாவாகிய தேவன் தாமே தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்து நமக்காக நொறுக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கின்றார். நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாக அவர் காயப்பட்டு அவர் நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார் என்று பார்க்கின்றோம். அன்றைக்கு ஆதியிலே ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் மீறின் பாவம் செய்ததினாலே இந்த பூமிக்குள்ளாக பாவம் என்கிற வேர் முளைத்து எழும்பியது. அது அப்படியே மனு குலத்திற்குள்ளாக வந்ததினாலே அந்த வேரை முதலாய் பாவத்தை நீக்குவதற்காக ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமாய் இருந்தது. அது வேறு எந்த பலியினாலும் அது முழுவதுமாய் நீங்க மாட்டாது என்பதனை அறிந்து பிதாவாகிய தேவன் தாம் குற்றமில்லாத தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே மானிட அவதாரம் எடுத்து இறங்கி வர செய்கின்றார். இந்த நாட்கள்ல நாம் அதை
உணருவோம், அதை தியானிப்போம். ஒரு வன பகுதியில காட்டு தீ வந்ததாம். அப்போ காட்டு தீயினால அநேக மிருகங்கள், விலங்குகள், மரங்கள்ல கூடு கட்டி இருந்த பறவைகள் எல்லாமே வந்து அதுல பற்றி எரிந்து அநேகம் அதிலே வந்து அழிந்து போனன. இந்த காட்டு தீயை அணைத்து வன அதிகாரிகள் அந்த இடத்தை சுத்திகரித்து கொண்டிருக்கும் பொழுது எரிந்து போய் விழுந்து இருந்த ஒரு மரத்தை தூக்கினார்களாம். தூக்கும் பொழுது அதற்கு அடியிலே அப்படியே ஒரு பெரிய ஒரு கழுகு தன்னுடைய செட்டைகளை விரித்த வண்ணமாக அதன் அடியில அப்படி கருகி கிடந்ததை பார்த்தார்கள். அதை எடுத்து அப்புறப்படுத்த தூக்கி பார்த்த பொழுது அதற்கு அடியில ஓரிரு நாட்களே ஆனது போல குஞ்சுகள் அதற்குள்ளே 2-3 குஞ்சுகள் இருந்ததை பார்த்து அதை ஆச்சரியப்பட்டு அது சாவாமல் பிழைத்திருக்கதை கண்டு அதனை எடுத்து கொண்டு போய் பத்திரப்படுத்தி வளர்க்க ஆரம்பித்தார்கள். பெரியமானவர்களே, அந்த கழுகுக்கு தான் என்னே தன்னுடைய குஞ்சுகள் மேல அன்பு. பாருங்களேன், பெரிய ஒரு தீ பற்றி எரிகிறது. அந்த கழுகு நினைத்திருந்தால் தான் மாத்திரம் பறந்து போய் தப்பித்துக் கொள்ள முடியும். அது மேல் அதற்கு அவ்வளவு வல்லமை உண்டு, அதற்கு அவ்வளவு முடியும். அது ரெக்கைகளை அடித்து அது எழும்பி பறந்து போயிருக்க முடியும். ஆனால் பறக்க முடியாத தன்னுடைய குஞ்சுகளை அந்த தீயினுள்ளாக பலி கொடுக்க அது விரும்பவில்லை. எனவே அது ஒன்று செய்தது, அப்படியே தன்னுடைய செட்டைகளை விரித்து அந்த குஞ்சுகளை மூடிக்கொண்டது. அப்படியே தீ பற்றி அது எரிந்து சாம்பலாகும் பொழுது அதற்குள்ள இருந்த அது குஞ்சுகளோ தப்பித்து கொண்டன. அதற்குள்ளாக ஒருவேளை வன அதிகாரிகள் தீ அணைத்திருப்பார்கள் என்று எண்ணுகிறேன். அப்படிதான் ஒரு தாயின் அன்பை விட மேலான அன்பை உடைய நம்முடைய ஆண்டவரும் கூட நாம் பலியாக கூடாது, நாம் மரணத்திற்கும் பாதாள வல்லமைகளுக்கும் மற்றும் நரக அக்கினிக்கும் சென்று நாம் பலியாக கூடாது என்பதை அறிந்து அவர் தடுத்து நிறுத்தும் வண்ணமாக தானே அந்த மரணத்தை ருசி பார்த்து தானே அதன் வழியாக சென்று நம்மை தப்புவித்தார் என்று பார்க்கின்றோம். தாயினும் மேலான அன்புடைய ஆண்டவரை நீங்கள் மறக்க வேண்டாம். அவருடைய அன்பை தியானியுங்கள். அவருடைய உள்ளத்திற்கு ஏற்றாற் போல நம்மை மாற்றிக்கொள்ளுவோம். இதனாலே கர்த்தர் மகிமை அடைவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறித்து இந்த நாட்களிலே நாங்கள் தியானித்து வருகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காகவே நீர் காயப்பட்டீர் ஐயா. ஆண்டவரே, தலையில முள் முடியினை சூடி எங்களுக்காய் நீர் ஆண்டவரை நொறுக்கப்பட்டீர், வாரினால் அடிப்பிக்கப்பட்டீர். தகப்பனே, எங்களுக்காய் நீர் நொறுக்கப்பட்டீர். ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே, நாங்கள் நீர் சிந்தின இரத்தத்தாலே நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டு ஆண்டவர் நீதிமான்களாய் மாற்றப்படுகின்றோம். உம்முடைய விலையேறப்பெற்ற உம்முடைய அன்புக்காக உம்மை நாங்கள் மனதார துதிக்கின்றோம். இதோ உம்முடைய பிள்ளைகளை நீர் விசேஷமாய் நினைத்தருளும், ஆசீர்வதியும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாயிருக்கின்றது. சிலுவையை குறித்து அவருடைய பாடுகளை குறித்து தியானியுங்கள், ஆவியிலே பலப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.